Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sahana கார்னர். இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ரீயூஸ் பண்ண போகிறோம். அது போக பார்டர் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட் பார்டர் டிசைனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து க்ளே தேவைப்படும். என்கிட்ட ஒயிட் க்ளே இல்லை, அதனால் எல்லோ கலரில் ஏர் ட்ரை க்ளே தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்டர் டிசைன் பண்ணணுன்னா க்ளேவை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் டிசைன் எவ்வளோ வித்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சிலிக்கான் அந்த மோல்ட் மேலே கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி க்ளேவை வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இம்ப்ரெஷன் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த பார்டர் டிசைன் வந்து க்ளேயில் வந்து அப்படியே அந்த இம்ப்ரெஷன் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் டிசைன் இருக்கும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இது வந்து கர்வ் ஷேப்பில் பார்டர் டிசைனுங்கிறனால சைடில் கர்வாக இருந்துச்சு, அதை மட்டும் நான் சிசரில் கட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பாட்டிலில் வந்து ஒட்ட போகிறோம். நம்ம க்ளேவை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளேவை வந்து அந்த சிலிக்கான் மோல்டு மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்டர் மாதிரி அழகாக இருக்கும். இதை வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளேவை வந்து பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மேலே ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து டிஷ்யூ பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். எனக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கா, அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை ஒட்டும்போது அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. நான் அது காயிற வரைக்கும் கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டே இருந்தேன். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலோ கிளாஸ் பாட்டிலோ அதுக்கு மேலெலாம் க்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டுங்க. ஓகே, அடுத்து நான் திருப்பி ஃப்ளவர் கட்டிங் மோல்டு எடுத்து ஃப்ளார்ஸ் மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். அது அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய பூவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படி தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் டேரெக்டாக ஒட்டினேன். அப்போ எனக்கு ரொம்ப நேரம் பிரச்சனையாக இருந்தது. காஞ்சு அந்த பாட்டிலோட ஒட்டுற வரைக்கும் கீழே வழுக்கிட்டே வந்தது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டுங்க. இப்போது அந்த பாட்டிலை சுற்றி 4 பூ தான் வைக்க முடியும், ஏன்னா பெரிய பாட்டில் பெரிய பூ பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒட்டிடுறேன். ஒட்டி இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காயறதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு 4 பூ இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பூ ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக பாட்டில் இடம் இல்லை, பட் வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து இந்த பூ வந்து ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பூ ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு பெட்டலையும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு கத்தி வச்சுட்டு அது தனித்தனி பெட்டலாக இந்த ஷேப்புக்கு இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 4 பூ பண்ணியிருக்கோம். ஸோ 4 பூவை சுற்றியும் இதை வைக்க போகிறோம். அதனால் திருப்பியும் நம்மளுக்கு வந்து 4 பூ வேணும். ஸோ இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு காய வச்சிடுறேன். காய வச்சுட்டு இதை என்ன பண்ணலான்னா ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இத்தனை பீஸையும் நம்ம ஃபெவிகாலை வச்சு நான் ஒட்டினேன்னா ஒன்று கூட நிற்காது, கீழே வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால ஹார்ட் க்ளூ போட்டனால பிளாஸ்டிக் மெல்ட் ஆகாமல் இருக்குது. பட் நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தண்ணி குடிக்கிற பாட்டில்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு ஹோல் ஆகிடும். அதனால நீங்கள் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் மட்டும் அது மேலே ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, இப்போ எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டியாச்சு. ஒட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக கலரிங் பண்ணிக்கலாம். ஃபெவிகாலாக இருந்தால் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு க்ளேயில் ஃபுல்லாக அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து கொஞ்சம் திக்கான பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் காய வச்சிடுறேன். இப்போது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் பெயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கோல்டு கலரில் வந்துடும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை வந்து இப்படி பேரலாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூ பெட்டல் அந்த சைட் பெட்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சைடில் அந்த பார்டர்ஸ்க்கும் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரியலாக ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். கோல்டன் கலர் கொடுத்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா ஃபேட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த கலரில் தான் வரும். அதுக்கு நம்ம கொடுக்கும்போதே லைட்டாக கொடுத்துட்டோம்னா அது அப்படியே இருக்கும். இது ரொம்ப நாளாக இந்த பாட்டிலை வந்து நான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இது மேலே நியான் கலர்ஸ்லாம் கொடுக்கணும், ஒரு பெட்டலுக்கும் நியான் கலர்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் நியான் கலர்ஸ் கொடுத்து பார்க்கலாம்.
நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நியான் கலர்ஸை கொடுத்து ஒரு பெடலுக்கும் நிறைய கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்காக நல்லா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.